ஓட்டு கேட்கதான் ஊரே சேர்ந்து வர மாதிரி வருது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் போய் உட்காந்துக்கிறீங்க. அத பத்தி கேட்க நீங்க ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா? அந்த ரெண்டையுமே ஓட்டு போட்டு உருவாக்கின ஜனங்களை இவங்க வருவாங்க. இந்த கட்சிக்காரன் இருக்கான்னாக்கா அவனை பாத்துக்க வேண்டியது. தட்டி கேட்க வேண்டிய பொது ஜனங்களை அப்படி பொத்திட்டு போறதுனாலதான் அரசியல்வாதி இந்த ஆட்ட ஆடுறாங்க. அடுத்த எலெக்ஷன்ல நீங்க நின்னீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஓட்டு போடுவோம். உங்களை கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு தலைவனா கூப்பிடுறாங்க. ஜெயிச்சுட்டு ஒருத்தர் சேர்த்தா அப்புறம்லாம் யாரும் வந்தது இல்ல. நீங்க ஒரு எம்எல்ஏ இதெல்லாம் கேட்க வேண்டாம். வெற்றி எல்லாம் உங்க கூட வரும், போற இடம் நல்ல பெருமை பெரும். சத்தியத்தை ஜனம் காத்து வர சாமி தரும் பல நூறு வர அண்ணனுன்னா அண்ணனையா அன்புள்ள மன்னனையா ஊரெல்லாம் கொண்டாடும். எம்எல்ஏ எலெக்ஷன்ல சுயேட்சை எம்எல்ஏவா நிக்கிறேன்னா நம்ம ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிக்கு. சரிங்க. அது சம்பந்தமா உங்க ஊரை விசிட் பண்ண வந்தேன். உங்க ஊர்ல அடிப்படை வசதியில என்ன குறை இருக்கு? சுடுகாடு ரோடு போடணும். எங்களுக்கு இந்தாண்ட ஏர்ல தண்ணி வந்தாக்க கொல்லக்குடிக்கு போக முடியல. இதுல ஒரு பாலம் கட்டணும். அடிப்படை வயசுல இந்த சுடுகாட்டுக்கு தார் குத்தாதான் இருக்கு. பஸ் ரோடு எங்களுக்கு கூட இல்ல. ஜெயிச்சுட்டு ஒருத்தர் சேர்த்தா அப்புறம்லாம் யாரும் வந்தது இல்ல. எல்லாம் கப்பி பாறை விட்டு கிடக்கு. பைப்பு எல்லாம் அந்த சுடுகாட்டுக்கு போற இடத்துல ஒரு பைப்பு இருந்தாதாங்க நல்லது. ஒரு வெளியூர்காரங்களே வராங்க தண்ணி நேரத்துக்கு எங்க வீட்டுல இருந்து கொடந்துட்டு போவாங்க. எங்க வீட்லயே 5 ஓட்டு. சரிம்மா. அதெல்லாம் எங்க வீட்டுல அங்கதான் போடும். சரி. அங்கெல்லாம் செய்யறோம். ரோடுல நல்லா போட்டு கொடுங்க. உங்க ஊர்ல அடிப்படை வசதி என்ன குறையா இருக்கு? என்ன தேவைப்படுது உங்க ஊருக்கு? எங்க ஊருக்கு ரோடு சுடுகாட்டு ரோடு இல்ல. இன்னும் ஒரு டேங்க் வேணும். தண்ணி பத்தல. வீட்டுலாம் யாரும் கேட்டதுல இப்ப நீங்க கேக்குறீங்க. அவங்க எல்லாம் கேட்டு செஞ்சிருந்தாங்கன்னா இப்ப நான் வந்திருக்க மாட்டேன். வருவாங்க. இந்த கட்சிக்காரன் இருக்கான்னாக்கா அவனை பாத்துக்க வேண்டியது. அப்படியே 2 லோடு சேப்பு கப்பி கொண்டாந்து கொட்டிவிட்டு அத ஒரு 2 லோடி சுடுகாட்டு வெளியே அடிங்க அப்படின்னு விடுவாங்க. அது வெறும் ஜல்லி பரப்பிட்டு போய் கிடக்கு. தார் ஊத்த போறது இல்ல. கடைசியில எதுவும் ஊத்துறாங்கன்னா அதுவும் ஊத்துல. ஆத்துல தண்ணி இல்லாத நேரத்துல பிரேதம் ஏறி விடணும். அப்ப ஒரு தண்ணி இல்ல, அது இல்ல. சுடுகாட்டுல ஒரு பம்பு இறக்கடாதுக்கு இறக்கணும். அவனும் 5 வருஷம் ஆண்டுட்டு அவனும் போட்டான். நம்ம ஊர்ல அடிப்படை வசதி என்னங்க குறையா இருக்கு? அடிப்படை வசதி எல்லாம் தானே. ரோடே சரியில்லைதான். குடிநீர் தண்ணி குறை. உனக்கு ஓட்டு நாங்க போடுறோம். எங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுங்க. என்கிட்ட யாரு ஃபர்ஸ்ட் முன்ன சொல்றாங்களோ அவங்கதான் ஜெயிப்பாங்க. அவங்கதான் நல்லா இருக்கும். எங்க ஊர்ல இப்ப நீங்களே வந்திருக்கிறீங்க. ரோடு எப்படி இருக்கு பாருங்க. எங்களுக்கு எங்க ஊர்ல நிறைய செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. போறோம் இவங்களும் எங்களுக்கு எதுவுமே செய்ய போறது இல்ல. இத்தனை ஆண்டு காலம் நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்க. கண்டிப்பா அவங்க எல்லாமே செஞ்சாங்களா? அவங்க எதுவும் செய்யல. நம்பி ஓட்டு போடுறோம். சரி. கண்டிப்பா ஓட்டு போடுவோம். சரி. போடுறோம்னா நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா எங்க ஊருக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதை செஞ்சீங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல நீங்க நின்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஓட்டு போடுவோம். ஓட்டு கேட்கதான் ஊரே சேர்ந்து வர மாதிரி வருது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் போய் உட்காந்துக்கிறீங்க. எந்த மக்கள் எங்க நிக்குதுன்னு யாருக்கு தெரியுது? அதுதான் பிரச்சனை. இப்ப நான் சுயேட்சையா வரதுக்கு காரணம் என்னன்னா அதுதான். இவங்க செஞ்சு கொடுத்தாங்க வச்சுங்களேன், நான் வந்திருக்கவே மாட்டாங்க. செய்யாதனாலதான் வந்தேன். தனிச்சு மக்களுக்காக தான் நிக்கிறேன். என்ன குறிக்கோள்? ஒரே குறிக்கோள் தான். மக்களுக்கு அடிப்படை தேவைகளை செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு ஒரு அதிகாரம் தேவை. அதனால நான் சுயேட்சை எம்எல்ஏ நிக்கிறேன். மக்களை நம்பி. ரொம்ப நன்றிங்க.